Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good afternoon students, this is our 5th physics online class. Today we have to discuss about laboratory thermometer. In the previous class we have already learned about clinical thermometer. Clinical thermometer is used to measure the human temperature only. Then how do we measure the temperature of other objects? For this purpose, this laboratory thermometer is used. Refer page number 38 in your Science NCERT book. Clinical thermometer is used to measure the temperature of human being only, but the laboratory thermometer is used to measure the temperature of objects. ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து ஹியூமன் டெம்பரேச்சரை மட்டும் தான் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மூலமாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அண்ட் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர். This laboratory thermometer consists of a long, narrow glass tube with a bulb at one end. It also contains mercury like clinical thermometer. The range of a laboratory thermometer is generally from minus 10 degrees Celsius to 110 degrees Celsius. இந்த கிளினிக்கல் லெபார்ட்ரி தெர்மோமீட்டரோட ஸ்ட்ரக்சர் லாங்காக இருக்கும், நேரோ குறுகலாக இருக்கும், அண்டு கிளாஸால் ஆகிருக்கும். இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்லேயும் ஒன் சைட் பல்ப் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் மெர்க்குரி இருக்கும். ஆல்ரெடி கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருந்த மாதிரியே தான். பட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் வரை தான் ரேஞ்ச் இருக்கும். ஆனால் லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து ரொம்ப நீளமாகவே இருக்கும். Take some water in a beaker or a mug. Dip the thermometer in water so that the bulb is immersed in water, but it does not touch the top, bottom or sides of the mug. Hold the thermometer vertically as shown in figure. Observe the movement of mercury in the thermometer due to the temperature of water. Wait till the mercury thread becomes steady. Note the reading and this is the temperature of water at that time. ஒரு மக் ஒரு கண்டெய்னரில் நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு அதில் லெபார்ட்ரி தெர்மோமீட்டரை நம்ம டிப் பண்ணணும். அந்த பல்ப் போர்ஷன் கண்டிப்பாக தண்ணியில் முங்குற மாதிரி நம்ம டிப் பண்ணணும். பட் அந்த தெர்மோமீட்டர் அந்த கண்டெய்னரோட பாட்டம் கீழதுலேயோ அதோட சைட்ஸ்லேயோ நம்ம தொடுற மாதிரி டிப் பண்ணக்கூடாது. வெர்டிக்கலியாக அந்த படத்தில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை மாதிரி வெர்டிக்கலாக செங்குத்தாக நம்ம வந்து தெர்மோமீட்டரை வந்து தண்ணியில் முங்குற மாதிரி பிடிக்கணும். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெர்க்குரி லெவல் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸடாக நிற்கும். அதுதான் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர். So now take out the thermometer from water. Observe carefully what happens. We notice that when we take out the laboratory thermometer out of water, the level of mercury begins to fall. This means the temperature must be noted while the laboratory thermometer is in water. அதாவது லெபார்ட்ரி தெர்மோமீட்டரை வச்சு நாம் டெம்பரேச்சரை நோட் பண்ணும்போது அந்த வாட்டர்லேயே தான் தெர்மோமீட்டர் மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம மெர்க்குரி லெவலை நோட் பண்ணணும். ஒருவேளை நம்ம அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மெர்க்குரி லெவல் வந்து டவுன் ஆகும், இல்லாட்டி ரைஸ் ஆகும். ஸோ வாட்டரோட உண்மையான டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நவ் வி ரிமெம்பர் தட் இன் த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வி ஹாவ் டு டேக் த தெர்மோமீட்டர் அவுட் ஆஃப் அவர் மவுத் அண்ட் நோட் த டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மவுத்தில் நாக்கு கடியில் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வச்சுட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அதில் ரெக்கார்ட் ஆகும். நம்ம அதை வெளியில் எடுத்து தான் நோட் பண்ணுவோம். பட் அந்த இடத்துல மெர்க்குரி லெவல் வந்து ரைஸ் ஆகாது, இல்லாட்டி ஃபால் ஆகாது. ஆனால் லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் மெர்க்குரி லெவல் ரைஸ் ஆகுது, இல்லாட்டி ஃபால் ஆகுது. கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் அந்த மாதிரி நடக்கலை. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். So why does the mercury level not fall in clinical thermometer and fall in laboratory thermometer? Because there is
there is a king in a clinical thermometer and there is no king in laboratory thermometer. So what is the use of king? The king prevents the mercury level from falling on its own. king அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ஷன் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருக்குது. லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் கிங் கிடையாது. அந்த கிங்கோட ஃபங்க்ஷன் என்னென்னா அதை மெர்க்குரி லெவலை டவுன் ஆக விடாமல் இல்லாட்டி ரைஸ் பண்ண விடாமல் பாதுகாக்கும் கிங். அதுதான் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருக்குது. லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் அந்த கிங்க் வந்து கிடையாது. அதனால தான் நம்ம தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்ததும் மெர்க்குரி லெவலில் வந்து டவுன் ஆர் ரைஸ் ஆகுது. கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் அந்த மாதிரி நடக்கல. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்.